திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 537. திரு ஆலவாய் காண்டம். சமணரை கழுவேற்றிய படலம் பகுதி 1. ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணத்தில் 63வது திருவிளையாடல் அது சமணரை கழுவேற்றிய படலம் என்று அமைந்திருக்கின்றது. ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர் தன் எதிரே அமர்ந்திருக்கின்ற முனிவர்களை நோக்கி கூறுகின்றார். பாண்டிய மன்னன் அடைந்திருந்த ஜுரநோயை திருஞான சம்பந்த பெருமான் நீக்கி ஸ்ரீகண்ட பரமேஸ்வரனது திருநீற்றை அளித்த தன்மையை உரைத்தோம். இனி அஞ்சாதவர்களாய் வாது புரிந்து முற்றிலும் தோற்ற வஞ்சகர்களான ஜைனர்களை கழுவில் ஏற்றிய தன்மையும் சற்றே சொல்லுகின்றோம் என்று அருளுகின்றார் ஸ்ரீ அகஸ்திய மாமுனிவர். பாண்டிமாதேவியாரும் மந்திரியருள் சிறந்த குலச்சிறை நாயனாரும் காளி மறையவரான பாலராவாயர் எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்திகளின் திருவடிகளிலே விழுந்து எமது அரசனது ஜுரநோயையும் கூனையும் பாசத்தையும் நீக்கினவரே, தேவரீர் அடியோங்களால் வேண்டிக் கொள்ளப்பட்ட குறையை இன்னமும் செய்யத்தக்கது என்று கூறி விண்ணப்பிக்கின்றார்கள். அடியோங்களுக்கு மற்றுமோர் விண்ணப்பமும் தங்கள் திருவடிகளிலே இருக்கின்றது சுவாமி என்று விண்ணப்பிக்கின்றார்கள். இந்த பாண்டிய நாட்டின் எல்லா இடங்களிலும் இந்த கரிய ஜைன மதமாகிய காடு மூடி நெருங்கி இருக்கின்றன. இதனை இப்பொழுதே வெட்டி அகற்றல் வேண்டும் என்று விண்ணப்பித்தனர். உடனே அதனை கேட்ட காளி அண்ணல் எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார், திரு ஆலவாய் இறைவரினுடைய திருவுள்ளத்தை அறிவேன் என்று நினைத்த மனத்தினை உடையவராய் மிக விரைவாக திரு ஆலவாய் திருக்கோயிலை அடைகின்றார். பாண்டிமாதேவியாரும் குலச்சிறை நாயனாரும் இருவர்களும் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானோடு செல்கின்றார்கள். அங்கே மதுரையிலே திரு ஆலவாய் திருக்கோயிலில் பொற்றாமரை தீர்த்தத்திலே நீராடி மீன் போன்ற கண்ணினை உடைய உமா பிராட்டியை ஒரு புறத்தில் உடைய இறைவனை வணங்கி சொக்கநாத பெருமானை வணங்கி எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான் இதனை வினவுகின்றார் பெருமானிடம். எம்பெருமானே, வேத வேள்விகளை நிந்தனை செய்கின்ற தீயவர்களான சமணர்களை தண்டிப்பதற்கு திருவுள்ளம் செய்வாயாக என்று விண்ணப்பிக்கின்றார். ரிஷபவாகனராகிய சிவபெருமானார் ஸ்ரீ சோமசுந்தர பெருமான் ஆகாசவாணியாக அருளுகின்றார். நீங்கள் எம்மை சேர்ந்தவர்கள், உங்களுக்கு எது சம்மதமோ அதுவே எமக்கு வேண்டிய சம்மதம். எனவே நீங்களே வெற்றி பெற தகுந்தவர்கள் ஆவீர்கள். அந்த சின மதத்தை உடையவர்கள் தோற்கத்தக்கவர்களாக ஆகுவார்கள் என்று கூறி அருளினார். எமது வாக்கியத்தை உணர்ந்தவர்களே, நீங்கள் சென்று அரசனுடைய சபையை அடைந்து ஒழுக்கமற்றவர்களான ஜைனர்களுடன் வாதம் புரியுங்கள். புரிந்தால் அவர்கள் தோற்று கழுவிலே ஏறுவார்கள் என்று ஆகாசவாணியாக வந்த அந்த திருவார்த்தையை கேட்டு சிவபெருமானினுடைய திருப்புதல்வரான எம்பிரான் திருஞான சம்பந்த மூர்த்தி நாயனார் இறைவரை வணங்கி விடைபெற்று தமது திருமடத்திற்கு எழுந்தருளினார். அமைச்சனாரும் அரசியாருமாகிய இருவர்களும் திரும்பி தங்கள் இருப்பிடத்தை அடைந்து அன்றைய தினம் கழியவே மற்றைய நாள் பாண்டிமாதேவியாரும் மிகுந்த புத்தியினை உடைய முதன்மந்திரியான குலச்சிறை நாயனாரும் திருஞான சம்பந்த பிள்ளையாரது திருமடத்திற்கு சென்று சமணர்களை வெல்ல வேண்டும் என்று கோரிக்கை வைக்கின்றார்கள். ஸ்ரீகாழி பெருந்தேவரான ஸ்ரீஞான சம்பந்த பெருமான் அரண்மனைக்கு எழுந்தருளுகின்றார். பாண்டிய மன்னனின் சபையை அடைந்து பாண்டிய மன்னரிடம் திருவாய் மலர்ந்து அருளுகின்றார் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான். செங்கோல் மன்னவனே கேள், எல்லா இடங்களிலும் மிகவும் கரிய ஜைனக்காடு நெருங்கி இருக்கின்றது. இதனை வேரோடும் களைந்தால் சைவம் என்கின்ற விளை பயிர் ஓங்கும் என்று அருளினார். உடனே பாண்டிய மன்னவனும் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானை வணங்கி ஸ்ரீ ஞான சம்பந்த பெருமான் அவ்வாறே சமணக்காட்டை வேரோடும் களைந்து சைவப்பயிரை வளருங்கள் என்று வேண்டிக் கொண்டார். மன்னனும் இந்த தேசம் உய்வதற்கு இதுவே சிறந்த தருணம் என்று மன மகிழ்ச்சியோடு இருந்தான் மன்னன். இதே சமயத்தில் ஜைனர்களுக்கு பல்வேறு விதமான உத்பாதங்கள் தோன்றின. மதுரையை சுற்றியிருந்த 8 குன்றுகளில் வசித்த 8000 சமணர்களும் மதுரையிலே குழுமியிருந்து
தங்களுக்கு நேர்ந்த அந்த தோல்வியை நினைத்து மிக்க வருந்தி புலம்புகின்றார்கள். அதோடு மக்களிலே சமணர்களாக இருந்தவர்கள் அவர்களின் வீடுகளிலே இருக்கின்ற பெண்களும் புத்திரர்களும் அந்த வீட்டு சமண சமயத்தைச் சேர்ந்த ஆண்களை நோக்கி இகழ்ந்து சொல்கின்றார்கள், நீங்கள் பாண்டியராஜன் அடைந்திருந்த ஜுரவியாதி நீங்க உங்களுக்கு சாமர்த்தியம் இல்லாது போய்விட்டது. மழலை சொல்லினை உடைய வாயோடு கூடிய ஒரு சைவச் சிறுவனுக்குத் தோற்று நம் கடவுளான அருகதேவனினுடைய அன்பர்களுக்கெல்லாம் பழியை உண்டாக்கி விட்டீர்கள் என்றெல்லாம் ஜைன குடும்பத்திலே இருந்த பெண்களும் புத்திரர்களும் ஜைன ஆண்களை நோக்கி இவ்வாறெல்லாம் இழித்து உரைக்கின்றார்கள். சாம்பலை பூசுகின்ற சமயத்தை அடைந்து வேப்பிலையை அணிந்த பாண்டியன் பாம்பினை அணிந்தவனே பகவான் என்று கருதி உங்கள் விரத மார்க்கங்கள் அனைத்தையும் துறந்துவிட்டாரே என்று இகழ்கின்றார்கள். பாண்டிய மன்னரே சைவம் சேர்ந்து விட்டார், இனி உங்களுக்கு என்ன பற்றுக்கோடு இருக்கின்றது என்று இடித்து கூறினார்கள். அந்த மொழியினை கேட்ட பின்னரும் சமணர்கள் ஆளுடைய பிள்ளையாரோடு வாது செய்ய வேண்டும் என்று எழுந்தார்கள். அதை கண்ட அவர்களின் மனைவிமார்கள், நீங்கள் இதுவரை பெற்ற வெற்றியே போதும், இனிமேலும் செல்ல வேண்டாம் என்று தடுத்து நிறுத்தினார்கள். இது உங்களுக்கு வெற்றி தரும் காலம் அன்று. நேற்று இரவு நாங்கள் துன்பக் கடலிலே மூழ்கி கொடிய கனவு கண்டோம், அதனை கேளுங்கள். நம்முடைய சமணப்பாளிகளிலும் பள்ளிகளிலும் ஓயாமல் எங்கு பார்த்தாலும் சடையும் இடையில் முஞ்சிப்புல்லும் சாம்பல் பூசிய மேனியும் சூலப்படையும் புலித்தோல் ஆடையும் கொண்ட சிலர் வந்து வந்து உலாவுதலைக் கண்டோம். பாசுபத சைவ வேடம் பூண்ட தவசிகள் இவ்வாறான திருக்கோலத்தோடு இருப்பார்கள். அதனையே தாங்கள் கனவு கண்டதாக ஜைன குடும்பத்து பெண்கள் அந்த ஆண்களிடம் சொல்கின்றார்கள். கன்னிப்பருவத்தில் துறவு பூண்ட அன்னங்களும் மணமான பின் நாயகன் இருக்கும் போதே துறவு பூண்ட ஆரியாங்கனைகளும் கைம்பெண்ணாகிய பின் துறவு பூண்ட அக்குசைகளும் வாழும் தவப்பள்ளிகள் அனைத்தையும் யானை ஒன்று வந்து அழிப்பதாக கனவு கண்டோம். முண்டிதம் செய்த தலையராய், முறுக்கிய உரியில் குண்டிகையை ஏந்திய கையராய், கோவணம் கட்டிய கோலினை தாங்கிய பிடரியராய், சிவன் பெயரை கூறும் நாவினராய் உள்ள பலர் எங்கும் உலாவுதலை கண்டோம். மேலும் நாங்கள் கனவு கண்டோம், கடும் கோபம் கொண்ட ஒரு யானை கன்று வந்து நமது அடிகள்மார் கூட்டங்களையெல்லாம் வளைத்து கொண்டு துரத்தி எல்லோரையும் விரட்டியது. அந்த இளம் யானை கன்று அது அசோக மரத்தினை வேரோடு பறித்ததையும் நாங்கள் கனவாக கண்டோம். நீங்கள் எல்லோரும் மூவிலை சூலத்திலும் கழு முனையிலும் ஏற அதனை கண்டு நாங்கள் மார்பில் அடித்து கொண்டு கூந்தல் சரியவும் அழுது புலம்பவும் கனவு கண்டோம். அருந்திரள் வாய்ந்த இந்திரஜாலமும் மோகனம், ஆகர்ஷணம், வசியம், அதிர்ஷ்யம், அஞ்சனம், ஸ்தம்பனம், வாதம் முதலான கலைகளெல்லாம் இப்போது வந்து உங்களுக்கு ஒன்றும் துணை புரியவில்லையே. அவை கள்வரால் கொள்ளை கொள்ளப்பட்டனவோ, நெருப்பிலை வீழ்ந்துபட்டனவோ, அல்லது வெள்ளத்தால் கொண்டு போகப்பட்டனவோ, அல்லது காவலில் வைக்கப்பட்டு கிடக்கின்றனவோ சொல்லுங்கள். முன்னர் ஒரு வேள்வியினை நம்முடைய அடிகள்மார் வளர்த்து அதிலிருந்து யானையையும் பாம்பையும் பசுவையும் ஏவிவிட்டு பட்ட பாட்டையெல்லாம் அறிவீர்கள். நீங்கள் பாண்டியனுடைய வெப்பு நோயை தணித்தீர்கள் இல்லை. இனி நீங்கள் செய்யப்போகும் காரியம் எப்படி முடியுமோ அதனை சிறிது எண்ணி பாருங்கள். இன்றைக்கு நீங்கள் வாதம் செய்வதற்கு செல்லாதீர்கள், நமது குருமார்களையும் தடுத்து நிறுத்துங்கள் என்றெல்லாம் இந்த பெண்கள் கூறி எடுத்துச் சொல்லி சமணர்கள் வாதத்திற்கு செல்ல வேண்டாம் என்று தடுக்க முயற்சி செய்தார்கள். ஆனால் இந்த சமணர்கள் தங்கள் மனைவியர்களின் சொல்லை கேட்காமலே புறப்பட உடனே அந்த பெண்கள் அவர்களின் கையை பிடித்து இழுத்து தடை செய்து நிறுத்த அந்த சமணர்கள் பெண்டிர் சொல்லை கேட்பது பழுது என்று கருதி தங்கள் மனைவியர்கள் அறியாதபடி தீவினையின் வழியே ஊழ் வழியே மறைந்து சென்றனர். மீண்டும் மனைவிமார்கள் தங்கள் கணவர்களை பார்த்து, எங்கள் சொல்லை கேட்காமல் போகின்றீர்களே, உங்களுக்கு துன்பம்தான் வரப்போகின்றது என்று சபித்தனர். அழியும் காலத்தை நெருங்கிய அந்த சமணர்கள் அதற்கும் அச்சப்படாமல் புறப்பட்டு செல்கின்றார்கள். அப்போது பறவைகளும் பல தீய சகுனங்களும் தோன்றின.
சமணர்களை போக வேண்டாம் என்று தடுத்தன. அவற்றையும் பொருட்படுத்தாமல் சமணர்கள் எல்லோரும் நகர்ப்புறத்தே சென்று ஓர் இடத்தில் கூடினார்கள். இனி எப்படி வெற்றி பெறுவது என்று சூழ்ச்சி செய்தார்கள். நம் அரசனை கண்டு இதனை கூறி அவன் ஆணையை பெற்று சைவ சமயத்தைச் சேர்ந்த அந்த சிறு பாலகனை நாம் வாதத்திலே வெல்லுவோம், அந்த பகைவனை நாம் வெற்றி கொள்வோம் என்று தங்களுக்குள் முடிவு செய்து கொண்டு அரசன் சபைக்கு சென்றார்கள். அப்போது ஆளுடைய பிள்ளையார் எம்பிரான் திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனார் திரு ஆலவாய் சொக்கநாத பெருமானை வணங்கிக் கொண்டு தம்முடைய திருமடத்திற்கு வந்து கொண்டிருந்தார். கதிரவனை இருள் சூழ்ந்தது போல பிள்ளையாரை அச்சமணர்கள் வந்து வழி நடுவிலே மறித்தார்கள். தம்மை மறித்த சமணர்கள் பின்னே வர காளிப்பிள்ளையார் முன்னே பாண்டியன் சபைக்கு அடைந்து அரசனால் காட்டப்பட்ட ஓர் உயர்ந்த சிம்ஹாசனத்தின் மேலே ஒளிவீசும் சிவந்த இளங்கதிரவனைப் போல ஏறி வீற்றிருந்து அருளினார் எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமான். அந்த சமணர்கள் பாண்டிய ராஜசபையிலே எம்பிரான் திருஞான சம்பந்த பெருமானை வாதத்திற்கு அழைக்கின்றார்கள். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.